அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சிறுகதை பார்க்கலாமா? இன்னைக்கு நான் பேசுறதுக்காக தேர்ந்தெடுத்த சிறுகதை முத்துகிருஷ்ணன் மற்றும் குடும்பத்தினர். எழுத்தாளர் ஆர்.வி. சரவணன் எழுதியது. பூவ போல பெண்ணொருத்தி அப்படின்னு நம்ம கேலக்ஸி பதிப்பு வெளியீட்டான சிறுகதை தொகுப்பில் இந்த சிறுகதை இடம்பெற்றிருக்கு. இறைவன் 2 பொம்மைகள் செய்தான் தான் விளையாட, அவை இரண்டும் சேர்ந்தொரு பொம்மையை செய்தன தாம் விளையாட அப்படின்னு ஒரு ரிங்டோன் ஒலிக்குது செல்ஃபோனில். இந்த நடுராத்திரியில் அந்த சத்தத்தை கேட்டு முத்துகிருஷ்ணன் முழிக்கிறார். என்னடா இது, யார் இந்நேரத்தில் கூப்பிட்றா அப்படின்னு. அவருடைய ரிங்டோன் இந்த பாட்டு. இந்த பாட்டின் இந்த 2 வரியிலேயே அந்த கதையின் அர்த்தமும் இருக்குது. எந்திரிச்சு பார்த்தா சேகர் அப்படின்னு வருது. கண்ணாடியை போட்டு பார்க்குறாரு. சேகர்னு தன்னுடைய இளைய மகன் பேர் வருது. ஐயோ என்னை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டானே இவன் அப்படின்ட்டு எந்திரிச்சு போய் சமையலறையில் போய் தண்ணியை விழுங்குறார். குடிக்கலை, விழுங்குறார். அவ்வளோ பதட்டம். வெளிங்கிட்டு பார்த்தா நைட்டு ராத்திரி 2:07 நள்ளிரவு. நேரத்தில் எது கூப்பிட்றேன், அவனோட பெரிய பிரச்சனையாச்சுன்னு பக்கத்தில் மனைவி தூங்கிக்கிட்டு இருக்கிறா. எழுப்புவோமா என்னான்னு பார்த்துக்கிறாரு. வேணாம், எழுப்புனா அவள் வேறு பதட்டத்தில் அப்புறம் தூங்கவே மாட்டான்ட்டு வேறே சேகருக்கு ஃபோன் அடிக்கிறார். 4 தடவை ஃபோன் பண்ணுறாரு. அப்போ என்கேஜ் டோனாகவே இருக்குது. என்னடா இது, என்ன செய்கிறேன்னு தெரியலையே, வயசான காலத்தில் நிம்மதியாக தூங்க விட மாட்டானேன்னு புலம்பிக்கிட்டே நிற்கிறாரு. அங்கிட்டு பார்த்தா மகனை எழுப்புவோமான்னு பார்த்தா மூத்த மகனும் மருமக பேரம்பேத்தி 2 பேரும் அவங்க ரூமில் அந்த பக்கம் தூங்குறாங்க. அவங்க காலைல ஆஃபீஸ்க்கு போகணும். 2 பேருமே வேலை பார்க்குறாங்க. அவங்களையும் எழுப்ப தோணலை. சரி என்ன செய்யறேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கார். அப்போ ஒரு கதை சொல்கிறாங்க. ஒரு கூட்டு குடும்பமாக தான் இருந்தாங்க இவங்க. இளைய மகனுக்கும் இவருக்கும் என்றைக்குமே ஆகாது. அதனால் அவனோட பேச்சை நிறுத்தியே 10 வருஷம் ஆச்சு. பெரிய கோபக்காரன் இளைய மகன் சேகர். எதனால எடுத்தறிஞ்சு பேசுவேன். அதில் இவருக்கும் அவருக்கும் ஒத்தே போகாது. ஏதாவது நல்ல நாள் பெரிய நாளில் மட்டும் காலில் விழுந்து ஆசீர்வாதம், தொட்டும் தொடாமலும் ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி அவன் குனிவேன். உனக்கு ஏண்டாப்பா சிரமம்னு இவர் கொஞ்சம் தள்ளி நின்றுட்டு நல்லா இருப்பா அப்படின்ட்டு ஒத்தை வரியில் நகர்ந்துருவார். இவ்வளோதான் அவங்களுக்கான உறவே. இப்போ கல்யாணம் ஆன பிறகும் கூட்டு குடும்பமாக தான் இருந்தாங்க அவங்க. ஆனால் இளைய மகனுக்கும் சேகருக்கும் அவன் மனைவி சுதாவுக்கும் சண்டை நாள்தோறும் நடக்கும். அந்த சண்டை அப்படியே பெரிய மகனுக்கும் மருமகளுக்கும் பரவி கடைசியில் இவருக்கும் இவர் பொண்டாட்டிக்குமே அந்த சண்டை தொற்ற ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் இது சரிப்பட்டு வராதுன்னு ஒரு முடிவு பண்ணி தாம்பரம்ன்ற ஒரு இடத்துல ஒரு வீடை வாங்கி கொடுத்து நீங்கள் தனி கொடுத்துன போயிருங்க அப்படின்னு அனுப்பிட்டாங்க. அங்கே போன பிறகு நாள்தோறும் நடந்த சண்டை வாரத்துக்கு ஒரு நாள் நடக்கிற சண்டையாக மாறி இருக்கு. இவங்களுக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது மறுபடி இறைவன் 2 பொம்மைகள் செய்தான்னு ரிங்டோன் அடிக்குது. பதட்டத்தில் எடுக்கிறாரு. ஹலோ அப்படின்னு கத்துறாருல. கத்துனதில் பக்கத்தில் தூங்கிட்டு இருந்த அவருடைய மனைவி ஜமுனா பதறி அடித்து எந்திரிச்சிட்டாங்க. யாருங்க அப்படின்னதும், உன் பையன்தான் அவனை. உங்களுக்கும் அவன் பையன்தான் அப்படின்றாங்க. அந்நேரத்துலையும் அட ஏமா இந்நேரத்தில் அவன் கூப்பிட்றான், என்னான்னு தெரியலம்மா, நான் ஃபோன் போட்டால் எடுக்கலை அப்படின்ட்டு ஆன் பண்ணதுமே அங்கே சண்டை நடக்குது. உன்ன மாதிரி பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கு எங்கேயா போய் தொலையலாம்னு சேகர் கத்திக்கிட்டு இருக்கேன். தொலைறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஆனால் போய் தொலைய மாட்டேறியா அப்படின்னு அவர் மனைவி சுதா கத்துறா. நான் போய் தொலைஞ்சிட்டா நீ பிச்சை தாண்டி எடுக்கணும் அப்படிங்கிறான். சரி இப்போ மட்டும் என்னையா பண்ணுறேன், அதானே நடக்குது அப்படின்னா, உனக்கு என்னடி குறை வச்சேன், குறையா நீ தான் குறைய அப்படின்னதும் திட்டிக்கிட்டு சேகர் அடிக்கிறான். அடிக்கிற சத்தம் கேட்குது. அடிச்சிங்க ஊரையே கத்தி கூப்பிட்டுருவேன்னு அங்கிட்டு சுதா கத்துறா. இம்புட்டு பிரச்சனை இவங்க லைவில் மகனும் மருமகளும் சண்டை போடுறத கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கடுப்பாய் சிவான்னு இவர் கடுப்பாய் ஃபோனை தலையணையில் எரிஞ்சிட்டு இருக்காரு. உடனே அவருடைய மனைவி ஜமுனா ஃபோனை எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டே சேகர் ஹலோ ஹலோ சேகர்னு கத்துறாங்க. இந்த சத்தம் கேட்டு பக்கத்தில் இருக்க படுக்கையறையில் பெரிய மகன் அருணும் அவன் மனைவியும் முழிச்சிடுறாங்க. முழிச்சா அது எந்திரிச்சு வருது வனிதா, மருமக, பெரிய மருமக. என்ன ஆச்சு அப்படின்னது மருமக வர பின்னாடியே மகன் அருணும் எந்திரிச்சு வர்றான். என்னப்பா நேரத்தில் சண்டை அப்படின்னதும், சண்டையா, செல்ஃபோனில் லைவ் ஓடிக்கிட்டு இருக்குன்னு வேணா கேளு அப்படின்னு அவங்க அப்பா முத்துகிருஷ்ணன் சொல்கிறாரு. உடனே அவன் அருண் வாங்கி காதில் வைக்கிறான் அந்த ஃபோனை. உன் குடும்பமே சரி கிடையாதுடி அப்படின்றா சேகர். அங்கே பொண்டாட்டியை திட்டுறான். அதையே நான் திருப்பி சொன்னா அப்படின்னு அவன் மனைவி திட்டுறான். இதுக்கு மேலே இவன் அண்ணன் கேட்க முடியாமல் அவங்க அம்மாட்ட கொடுத்துறான். அம்மா வாங்கி ஃபோனில் வைக்கும்போது அந்த குழந்த, அந்த சேகரோட பையன் ஃபோன் எடுத்து, பாட்டி
அப்பா அம்மாவை அடிச்சுக்கிட்டு இருக்காரு. எனக்கு பயமாக இருக்குன்னதும் அம்மா அப்பா கண்ணா அம்மாட்ட ஃபோனை கொடுறாங்குது பாட்டி. கொடுத்ததும் அம்மா இந்தா பாட்டிகிட்ட பேசுனதும் அவள் எதுக்கு ஃபோன் எடுத்தா நீ ஃபோன் எதுக்கு ஆன் பண்ணேன்னு சொல்லி ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறான் அந்த மருமக சுதா. வனிதா இப்போ மறுபடி சுதா ஃபோனுக்கு தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கா. சுவிட்ச் ஆஃப் வருது. பெரிய மருமக சின்ன மருமகளுக்கு இப்போ வர்ற கோவத்துக்கு நான் போய் 2 பேரையும் வெளுக்கணும் போல் இருக்குன்னு அண்ணங்காரன் அருண் கோவப்படுறான். அப்புறம் உங்கள் தம்பி உங்களை மரியாதை இல்லாமல் பேசுவார், இது தேவையா அப்படின்னு பெரிய மருமக சொல்லவும், சரிம்மா அதுக்காக தம்பிக்கு ஒரு பிரச்சனைனா விட்டுட்டு இருக்க முடியுமான்னு மாமியார் சொன்ன உடனே அதுக்காக என் புருஷன் மரியாதை இழந்து நிற்கணுமான்னு அந்த மருமக சத்தம் போட, வேண்டாமா உன் புருஷனை நீயே அழைச்சிட்டு போ, நான் போய் பார்த்துக்கிறேன். நீ தான் சும்மா இருவேட்டிங்கிறார் முத்துகிருஷ்ணன் பாவம். நான் வேணா போய் என்னான்னு பார்த்துட்டு வரோம்மா அப்படின்னு அருண் கேட்குறான். அண்ணங்காரன் மனசு இல்லாமல், நடுராத்திரியில் நீ அண்ணாநகர்லேருந்து தாம்பரத்துக்கு போகணும், நானும் வரேன், இல்லைன்னா காலையில் போவோம் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க பேசுகிற பார்த்தா பயமாக இருக்குது, என்ன நடக்குன்னு தெரியல, இங்கே சண்டை இருக்குது, சண்டை நடந்துக்கிட்டு நான் வேணால் அருண் கூட காரில் போயிட்டு வரேன் அப்படின்னதும், செத்து தொலையணும் விடு அப்படின்னதும், இப்போ வாயை கழுவுங்க எல்லோரும் பேசாமல் இருங்க நம்ம போயிட்டு வரலாம்னு அம்மா காரி எந்திரிச்சிடுறாங்க போவோம் அப்படின்னு. சின்ன மையம் பண்ணுற கூத்துக்கு ஒழுங்காக இருக்கிற மூத்தையன் வாழ்க்கையை பழி கொடுத்துறாதடி, பேசாமல் இரு. ஏங்க அவனும் உங்கள் பிள்ளை தானங்க அப்படின்னதும், இல்லை யார் இல்லைன்னா அப்படின்றப்ப மறுபடி இறைவன் 2 பொம்மைகள் அப்படின்னு ரிங்டோன் அடிக்குது. ஐயோன்னு சண்டை போட்டு முடிச்சிட்டாங்க போல், அதான் இப்போ ஃபோன் பண்ணுறாங்கன்னு எடுக்கிறார் முத்துகிருஷ்ணன். ஃபோனை ஆன் பண்ண உடனே என்னத்தை பொண்ணு பார்த்து என்னை கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னு அந்த மகன் சேகர் கத்துறாங்க அவங்க அப்பாவை. வீட்டில் இருக்கிறவங்க பொறுத்து போகிற மாதிரி வீட்டில் உனக்கு வந்த பொண்ணும் பொறுத்து போவான்னு எதிர்பார்க்க முடியுமாடா? நீ சொல்கிறதுக்கு நாங்கள் தான் சாமி இருந்தோம், அதுக்குன்னு அந்த பொண்ணு அப்படி இருப்பான்னு நினச்சியா? இதே மாதிரி உங்கள் அம்மாவை நான் படுத்துனா உங்கள் அம்மா என்னை சும்மா விட்டுருவாளா அப்படிங்கிறார் இவர் தேவையில்லாமல். அதுக்காக உங்களை மாதிரி என்னையே அடங்கி போகணும்னு நினைக்கிறீங்களான்ற அவன். ஐயையோ இதுக்கு மேலே உங்கள்கிட்ட பேச முடியாதுன்னு செல்ஃபோனை தான் மனைவிட்ட திணிக்க போகிறார். நீ பேசுறீன்னு அதுக்குள்ளே பெரியம்மையை வாங்கி, ஏன்டா நீ சண்டை போடாமல் இருக்க மாட்டியா அப்படின்னா, நான் வந்தேன்னு வச்சுக்க என்னடா செய்வ, வந்தால் வெளுத்துப்படி, ஆமாம் நீ கிழிச்ச அப்படிங்கிற. அண்ணன் தம்பி 2 பேருக்கும் சண்டையாகுது. இவன்கிட்ட பேச மரியாதையே போயிரும்ட்டு அவனே அவங்க அம்மாட்ட கொடுத்துட்றாரு பெரியம்மையை. இந்த நேரத்தில் என்னடா சண்டை வேண்டியிருக்கு, கல்யாணமான பையனை கூட பார்க்காம அப்படின்ட்டு அம்மா திட்டுறாங்க. வந்தேனா அப்படின்னு திட்டுறாங்க சேகர சின்ன மையனை. அம்மா திட்டுனதை அவன் ஃபோனை கட் பண்ணிடுறான். கட் பண்ணதுக்கப்புறம் இவங்க குடும்பத்துக்குள்ளே மறுபடியும் சண்டை. எல்லாம் நீ கொடுக்குற செல்லந்தாண்டின்னு அம்மாவை திட்டுறாரு அப்பா. ஆமாம் கடைசியில் ஏன்ட்ட வந்துடுங்க அப்படிங்குது அம்மா. கடைசியில் என்ன இருந்தே நீ கொடுத்த செல்லத்தில் தான் அவன் கெட்டு போயிருக்கான் அப்படின்னமும் இவன் அருண், எப்பா 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க பேசாமல் இருங்க அப்படின்னதும், இப்போ ஜமுனாவோட அம்மாவோடைய செல்ஃபோன் அடிக்குது. மருமக அங்கேருந்து பேசுகிறா. அத்தை உங்கள் பிள்ளை கூடலாம் என்னால் வாழ முடியாது, நான் காலையில் எங்கள் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னப்போ, இப்போயே போய் தொலைடின்னு அங்கிட்ட ஒரு சத்தம் கேட்குது. இன்னும் 1 நிமிஷம் இங்கே இருந்தால் கொன்றுவேன் அப்படிங்கிறான். இப்போ நிலமை வேறு மாதிரி மாறுது. சேகருடைய குரல் உக்குரமாகுது. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் உன்னை கொன்றுவேன்னதும் டேன்னு பேசிகிட்டு இருக்கும்போதே ஃபோனை அமர்த்திடுறாங்க. இதுக்கு மேலே இவருக்கு பொறுக்க முடியல, ஏதோ பெரிய பிரச்சனை அப்படின்றத புரிஞ்சுக்கிறார் அப்பா முத்துகிருஷ்ணன். ஃபோனை திரும்பி போட்டால் ஃபோன் போக மாட்டேங்குது, அமர்த்திட்டாங்க. உடனே நான் போய் பார்த்துட்டு வரேன்ப்பா, என்ன இருந்தாலும் வேறு வழி இல்லைன்னு அவர் கிளம்புறாரு. எப்பா நீங்கள் எப்படிப்பா வயசான காலத்தில் போவீங்க, இருங்கப்பா நான் வரேன் சேர்ந்து போவோம் அப்படின்னு தான். நீங்கள் எதாவது பேசுனா அவன் எதிர்த்து பேசுவான், எதாவது பிரச்சனை ஆகும்ப்பா, நானும் வர்றேன் அப்படிங்கிறாங்க அவங்க மனைவி. பெரிய மருமக வர்றேங்கிறாங்க. பசங்களுக்கு ஸ்கூல் இருக்கேம்மா அப்படின்னா, பரவாயில்ல லீவ் போட்டுக்கலாம் அப்படின்னா, சரி வாங்க போவோம் அப்படின்றது. அம்மா மகன் மருமக எல்லாம் கிளம்புறேங்கிறதும் இந்த பையன் பெரிய மகனுடைய பேரனும் பேத்தியும் வாங்க சித்தப்பா வீட்டுக்கு போவோம் அப்படின்னதும் முத்துகிருஷ்ணன் அந்த துன்ப வேலையிலையும் அவர் மனம் நெகிழ்ந்துராச்சு. குழந்தைகள் உலகம் தான் எப்படி இருக்குது, அதுக்கு இந்த பஞ்சாயத்தெல்லாம் மறந்து சித்தப்பா வீட்டுக்கு போவோன்றதில் அதில் மகிழ்ச்சி ஆயிடுச்சு. அந்த வேதனையிலையும் அவர் சிரிச்சுக்கிறார். இப்படியாக 2 மணிக்கு ஆரம்பித்த சண்டை. இவங்க காலையில் வண்டியில் ஏறி கிளம்பும்போது 6 மணிக்கு கிளம்புறாங்க அண்ணாநகர்லேருந்து தாம்பரத்துக்கு. தாம்பரம் போய்கிட்டே இருக்கும்போது மறுபடி இறைவன் 2 அப்படின்னு ரிங்டோன் அடிக்கும். ஒரு பக்குன்னு ஆயிடுது. முத்துகிருஷ்ணன் எடுக்கிறாரு. எடுத்தால் எதிர்முனையில் பேசின பேச்சை கேட்டு பயந்துறாரு. என்னம்மா என்னாச்சு, செக்யூரிட்டிகிட்ட கேடுமா அப்படிங்கிறார். என்னான்னு புரியலை அப்படின்னா, என்னங்க ஆச்சுன்னு கேட்டால், சேகர் வீட்டில் வேலை பார்க்குற பொண்ணு பேசுதுமா, கதவு சாத்தியிருக்கான், 1/4 மணி நேரமாக தட்டிக்கிட்டே இருக்கான்னு திறக்க மாட்டுறாங்களாம், காலிங் பில் அடித்து ரெஸ்பான்ஸ் இல்லையானதும் இப்போ நிலமை மோசமாயிருச்சு. ரொம்ப சீரியஸாக
சூழ்நிலை உருவானதை இவங்க உணர்ந்துட்டு பயத்திலேயே அண்ணங்காரன் அருண் காரை நிறுத்திட்டான் ஓரமாக. டேய் வண்டியை ஏன்டா நிறுத்துற, போடா சீக்கிரம், என்ன நடந்துச்சுன்னு தெரிலன்னு வேகமாக ஸ்டார்ட் பண்ணி போகிறாங்க. அம்மா சாமியெல்லாம் கும்பிட்டுக்கிட்டு ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே வருது. போய் நின்னா அங்கே இவங்க இருக்கிற 3வது மாடியில் ஒரே கூட்டமாக இருக்கிறாங்க ஆட்கள். ஐயையோ அப்படின்னு வண்டியை பதட்டத்தில் அப்படியே நிறுத்திட்டு ஓடுறாங்க எல்லாரும். அம்மா, மகன், மருமக, சின்ன பிள்ளைங்க எல்லாம் ஓடி லிஃப்ட்டுக்கு போயிட்டாங்க. இவரால் வயசானதுனால வேகமாக நடந்து போக முடியல. அதுக்குள்ளே அவங்க லிஃப்ட்டில் ஏறி 3வது மாடிக்கு போயிடுறாங்க. லிஃப்ட்டை க்ளோஸ் பண்ணி போயிடுறாங்க. இவர் படியில் மெதுவாக ஏறிக்கிட்டு இருக்காரு. எதிர்த்தாப்புல ஆள் வர்றாங்க. என்னப்பா கூட்டமாக இருக்குது, என்ன ஏதுன்னு கேட்குறாரு. அது ஒன்றும் இல்லைங்க, இந்த ஒரு வீட்டில் இங்கே கிரகப்பிரவேசம் அன்னைக்கு அப்படின்னா தான் கொஞ்சம் மனசு நிம்மதியாகுது. இருந்தாலும் இவங்க வீடு திறக்கலைன்றப்ப போய் கதவை திறக்கிறக்க 3வது மாடி போனால் அந்த கூட்டத்தெல்லாம் விலக்கி போய் இவர் நிற்க, அவங்களும் லிஃப்ட்டில் வந்தவங்களும் கதவை திறந்து கதவை தட்டிக்கிட்டு இருக்க சரியாக இருக்குது. இவர் போகும்போது டக்குன்னு கதவை திறக்கிறாங்க உள்ளேருந்து. உள்ளே திறந்தா திறக்கிறது சின்ன மருமக சுதா தான் கதவை திறக்கிறா. திறந்ததும் கூடவே சேகர் அரை தூக்கத்தில் சுதா தோளில் சாஞ்சிக்கிட்டே நின்று பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னடா இவங்கெல்லாம் வந்திருக்காங்கன்னு. கதை முடிஞ்சிடுச்சு. ஒரு குடும்ப கதை, கூட்டு குடும்ப கதை. ரொம்ப காமெடி ஆரம்பித்து கடைசியில் கொஞ்சம் ட்விஸ்ட்டு வச்சு சீரியஸ் ஆக்கி சினிமா திரைக்கதை ஆசிரியர்களுக்கே உரிய தனித்துவத்தோடு இந்த சிறுகதையை எழுதியிருக்கிறாரு. ரொம்ப ரசித்தேன். ஏன்னா முழுக்க முழுக்க உரையாடல்கள் தான். நான் வாசிக்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, உரையாடல்களாக தான் இருந்தது. அதனாலே என்னமோ கதையை ஒரு தடவை வாசித்தா தொடர்ந்து பேசலாம், நிறைய பேருக்கு சொல்லலான்ற அளவுக்கு அவ்வளோ எளிமையாக கதையை உள்வாங்க முடிஞ்சுச்சு. சிரிப்பாகவும் இருக்குது. குடும்ப பிரச்சனைகளும் நமக்கு இந்த வயசில் ஒரு பெரியவங்க இந்த பாடுபடுத்துகிறானே இந்த பையன் அப்படின்னு தோணுது. கடைசியில் அதை முடிக்கும்போது இவங்கெல்லாம் அடித்து அறக்க பறக்க போகும்போது அவங்க எதுவுமே இல்லாத மாதிரி 2 பேரும் அந்த இளஞ்சோடியை தூங்கி எந்திரிச்சு வர்றாங்களே அப்படின்றப்போ ஒரு வித்தியாசமான ஒரு நகைச்சுவை கதை. ஆர்வி சரவணன் எழுதிய முத்துகிருஷ்ணன் மற்றும் குடும்பத்தினர். இன்று உங்களோடு இந்த கதையை பகிர்ந்து கொண்டதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.